செட்டிநாடு தென்னிந்தியாவின் பாரம்பரிய நிலமான செட்டிநாடு அதன் கட்டிடக்கலை, சமையல், கோவில்கள் மற்றும் கலாச்சாரத்திற்காக அறியப்பட்டது. வாஸ்து சாஸ்திரத்தின்படி கட்டப்பட்ட அற்புதமான கோயில்கள், மாளிகைகள் உள்ளூர் மக்களின் கலாச்சாரம் மற்றும் நம்பிக்கைகளுக்கு சாட்சியமளிக்கின்றன. இப்பகுதியில் தயாரிக்கப்படும் பாரம்பரியமான பருத்திப் புடவைகளில் தனித்துவமான வடிவங்கள், மாறுபட்ட பார்டர்கள் மற்றும் வண்ணங்களுடன் கையால் நெய்யப்பட்டவை. இந்த தனித்துவமான புடவைகள் பல தலைமுறை மக்களால் அணியப்பட்ட வரலாற்றை கொண்டுள்ளன. செட்டிநாடு புடவைகளின் முக்கியத்துவத்தை நிறுவும் வகையில் 2019ஆம் ஆண்டில் அரசு புவிசார் குறியீடை வழங்கியது. என் பேர் பழனியப்பன். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் உள்ள ராஜீவ்காந்தி நெசவாளர் கூட்டுறவு சங்கத்தினுடைய தலைவராக இருக்கேன். இந்த தொழிலில் எனக்கு அனுபவமே கிட்டத்தட்ட 55 வயசு 50 வருஷத்துக்கு மேலே எனக்கு அனுபவம் இருக்குது. தொழிலில் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த தொழில் கிட்டத்தட்ட 150 வருஷத்துக்கு முன்னாலேயே இந்த தொழில் இங்கே காரைக்குடியில் வந்துருச்சு. அதனால் இந்த தொழிலில் எங்களுடைய அனுபவம் மட்டும் 55 வருஷம் இருக்கு. செட்டிநாட்டு புடவைகள் காரைக்குடியில் தயாராகும். இங்கே காரைக்குடியில் செட்டிநாடுங்கிறது ஃபேமஸ். எப்படின்னா, நாட்டுக்கோட்டை நகரத்தார்களுடைய அதிகமாக வாழக்கூடிய பகுதி இது, இந்த காரைக்குடி பகுதி. அதே மாதிரி காடசானி, பள்ளத்தூர், கோட்டையூர் எல்லா ஊர்லேயும் அவங்க நிறைஞ்சிருக்காங்க. இந்த பகுதியில் இருக்கிறதுனால அவங்க என்ன செய்வாங்கன்னா, இந்த செட்டிநாட்டு காட்டன் சேலையை, இது பட்டு சேலையில் வந்ததை அதே காட்டனில் தயார் பண்ணி கொடுக்க சொல்லி வாங்கி அந்த தொழிலை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அவங்க கொடுக்குறதுனால அந்த தொழிலை நாங்கள் பண்ணி கொடுத்தோம். அதுக்கு பிறகு இது அப்படியே மருவிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கு. இப்போது கிட்டத்தட்ட எங்களுக்கு 3 தலைமுறையாக இந்த நெசவு தொழில் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் காரைக்குடி பகுதியில். செட்டிநாட்டு சேலைன்னு சொன்னாக்க உலகத்திலேயே பெரிய அதிசயமாக இருக்கும். ஏன்னு கேட்டால், இங்கே இருக்கக்கூடிய சாயம் போடுறது முறையும் அதே மாதிரி உற்பத்தி பண்ணக்கூடிய ரீடு, இது எல்லாமே ஒரு வித்தியாசமாக இருக்கும். அதனால் சேலைகள் பார்க்கும்போது இன்றைக்கி எடுத்து கட்டிட்டிங்கனாக்கா 5 வருஷம் 10 வருஷம், இன்னும் 50 வருஷம் 100 வருஷம் உள்ள சேலைகள்லாம் இன்னமும் இருக்குது. அதனால் இந்த செட்டிநாடு காட்டன் சேலைக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது இந்த சேலை. முதல்ல ஆரம்ப காலத்தில் ஒரு 4000 5000 பேர் வரைக்கும் தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போது கடந்த ஒரு 5-6 வருஷமாக கிட்டத்தட்ட ஒரு 700 பேர் தான் இப்போ இந்த தொழிலில் இருக்காங்க. இப்போ இருக்கிறது. அதாவது செட்டிநாடு காட்டன் சேலைன்னு சொன்னால், செட்டிநாடுன்றது பேரே வந்துடுது உங்களுக்கு முதல்லையே. அந்த செட்டிநாடுங்கிற நகரத்தார்கள் அதிகம் வாழக்கூடியதுனால அதிகமாக நகரத்தார்கள் தான் இந்த சேலைகளை பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இது பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறவங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆரம்ப காலத்தில் இந்த சேலையை 60ஆம் நம்பர் போட்டு 40ஆம் நம்பர் நூல், அந்த நூலை 40ஆம் நம்பர் நூலை போட்டு தான் அந்த நூல் தயார் பண்ணி இந்த சேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அது கோம்புடு காட்டன் சேலை தான். கரெக்டாக இப்போ அடுத்து 60க்கு 40, 40க்கு 60, 60க்கு 80 அப்படிங்கிற மாதிரி ஒரு சைடில் போடும்போது இவங்க பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, அதாவது இளைஞர்கள் ஏன் அதிகம் விரும்புறது இல்லைன்னு சொல்லி கேட்டீங்க. அது இல்லை, அது நீங்கள் தவறாக புரிஞ்சுக்கிட்டீங்க. அதிகமாக இளைஞர்கள் பயன்படுத்துகிறாங்க. யங்ஸ்டர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பூராமே இப்போது சேலையெல்லாம் வாங்கி கட்ட ஆரம்பிச்சுறாங்க. இதுக்கு முன்னாடி அதை பயன்படுத்தினது இல்லை. கரெக்டு தான். ஆனால் முன்னாடி அதை செய்யலை. அது காரணம் என்ன, வயசானவங்க கட்டுற மாதிரி நினச்சி பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ அந்த மாதிரி இல்லை, மாறிடுச்சு. அவங்க யங்ஸ்டர் பூராமே இப்போ கட்டுறாங்க. இந்த சேலையெல்லாம் வாங்கி கட்டுறாங்க, கேட்டு வாங்கி கட்டுறாங்க. செட்டிநாடு காட்டன் சேலை அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி கட்டுறாங்க. இது அந்த இது மாறிடுச்சு. இது ஆரம்பத்தில் பழைய நாங்கள் ட்ரைனிங் கொடுப்போம். நாங்களும் கொடுத்தோம். அதே மாதிரி மத்திய அரசு, மாநில அரசு ரெண்டுமே இணைஞ்சு ட்ரைனிங் கொடுப்பாங்க. இந்த நெசவு தொழில் கற்றுக்கிட்டா அவங்க மிஞ்சி போனாங்க ஒரு 3 மாதம் 6 மாதம் ஆகும் அந்த தொழிலை கற்றுக்கிறதுக்கே. ஆனால் அந்த நிபுணத்துவம் வர்றதுக்கு, அந்த தொழிலை கரெக்டாக பண்ணி அந்த பார்டர்ஸ் எல்லாம் சரி பண்ணி பண்ணுறதுக்குன்னு சொன்னாக்க குறைஞ்சது 5-6 வருஷம் ஆகும்.
ஆர்டர் கொடுத்தாங்கன்னா அவங்க என்ன கேட்குறாங்களோ அந்த ஆர்டரையே நாங்கள் பண்ணி கொடுப்போம். அவங்க என்ன டிசைன் கொடுக்குறாங்களோ அந்த டிசைனையும் நாங்களே பண்ணி கொடுத்துருவோம். எங்களுக்கு அந்த ஹேண்ட்லூமில் கைத்தறியில் தயாரிக்கக்கூடிய சேலை டிசைனில் கொடுத்தா அதை நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். அதே மாதிரி பெரிய பெரிய பார்டர்ஸ் எல்லாம் வச்சு செல்ஃப் டிசைன் வச்சா பண்ண முடியாது. இதுக்கு அதனுடைய கண்டாகி இந்த கைத்தறி காட்டன் சேலைங்கிற மகத்துவமே மாறிடும். அதாவது அதை எப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்ற கார்டில் வந்து 48 இன்ச்சு எங்கேயுமே இருக்காது பார்டர்ஸில். அதாவது இந்த அகலம் வந்து 48 இன்ச்சு யாரும் வைக்க மாட்டாங்க. 42, 44 அதுக்கு மேலே இருக்காது. 46 வைப்பாங்க. ஆனால் அதில் 4 இன்ச்சு சுருங்கிடும் சேலை இணைஞ்சு போகும்போது. இது அப்படி கிடையாது. இது வந்து 72 ரீடு வைப்போம். 72 ரீடு வைக்கும்போது அந்த ரீடில் தயாரிக்கும் போது அந்த 48 இன்ச்சு 50 இன்ச்சு வச்சா 48 இன்ச்சு கரெக்டாக வரும். அந்த 48 இன்ச்சு இருக்கும். அதே மாதிரி அந்த கைத்தறி காட்டன் சேலை செட்டிநாடு சேலை கண்டுபிடிக்கிறதுக்கு பார்டரில் ஒரு பஞ்சிங் இருக்கும். அந்த பஞ்சிங்கில் இல்லாத சேலை வந்து கைத்தறி காட்டன் சேலை இல்லை. அது வந்து பவர் லூமில் தயாரிக்கப்பட்ட சேலை. அதில் வந்து பஞ்சு இந்த போடும்போது அந்த பார்டரில் இருக்கும். அதில் வந்து 5 முள் இருக்கும். அந்த முள் குத்தி இருப்பாங்க. அந்த முள் குத்தி இருந்தால் அதில் பார்த்தா ஓட்டை தெரியும். அந்த இப்படி பார்த்தீங்கன்னா ஓட்டை தெரியும். அந்த மாதிரி பார்க்கும்போது ஓட்டை தெரிஞ்சால் சரியாக வந்துடும். அதே நேரத்தில் இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து அந்த இது போட மாட்டாங்க. அந்த பட்டன் மாதிரி ஒரு குச்சியில் 2 பக்கெட் இழுத்து போடுவாங்க. அது அந்த பவர் லூமில் வராது. அது ஒரே மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கும். எங்கள் ஹேண்ட்லூமில் அது இருக்கும். அதனால அதை போட்டிருப்பாங்க. இன்னொன்று கைத்தறி முத்திரைன்னு ஒன்று போடுவோம். அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குறது தான். அந்த முத்திரை இதில் போட்டால் தான் கைத்தறி காட்டன் சேலை. ஜிஐ டேக்குன்னா தமிழ் அதை புவிசார் குறியீடுன்னு சொல்லியிருக்காங்க. புவிசார் குறியீடுன்னு சொன்னால் ஒரு தனித்தன்மை வாய்ந்த ஒரு இடத்துல இருந்தால் தான் அது மாதிரி மத்திய அரசோடு வந்து ஒரு பரிசோதனை பண்ணுவாங்க. அந்த ஆய்வு செய்யும்போது அதில் எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. இதே மாதிரி பக்குவம் இதே மாதிரி வெற்றில இருக்கான்னு பார்க்கறதுக்காக மத்திய ஆய்வு ஒன்று குழு இருக்கு, அவங்க வச்சுருக்காங்க. அவங்க ஆய்வு செஞ்சு தான் ஜிஐ டேக் கொடுப்பாங்க. அவங்கள்ட்ட ஜிஐ டேக் வாங்குறது சாதாரண வேலை இல்லை. அதுக்கு ஏகப்பட்ட ப்ராசஸ் இருக்குது. அது ஜிஐ பாதுகாப்பு வந்து சொல்ல முடியாது. நம்ம வந்து அதை போய் கட்டாயப்படுத்தி நீங்கள் இதை இந்த மாதிரி இருந்தால் தான் வாங்கணும். ஆனால் சொல்லலாம், இந்த மாதிரி இருக்குது, நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம், இந்த ஜிஐ டேக் இருந்தால் தான் கைத்தறி காட்டன் சேலை, இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அது மேலும் அந்த மாதிரி சொல்லிட்டுவாங்க. அந்த மாதிரி சொல்லலாம் அதுக்கு. ஆனால் அந்த பாதுகாப்பு எப்படின்னு சொன்னாக்கா அரசு தான் பாதுகாப்பு கொடுக்கணும். அந்த ஜிஐ டேக் கொடுத்தவங்க அந்த சட்டத்தை போட்டவங்க அதே மாதிரி இது மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதை உறுதிப்படுத்துறது மத்திய அரசு தான். மத்திய அரசும் மாநில அரசும் அதுக்கு அவங்க செஞ்சு கொடுக்கணும். இது வந்து எங்கள் ஜிஐ டேக் போய் வாங்க போகும்போது ஃபஸ்ட்டு அவங்க மத்திய அரசு சார்பிலேயே தான் இதை கேட்டாங்க. ஏன்னா நாங்கள் இந்தியா ஹேண்ட்லூம் பிராண்டுன்னு வாங்கினோம். ஜிஐ ஆக்ட் பற்றி கேட்டீங்க. ஜிஐ ஆக்ட் பெறுவது எப்படிங்கிற மாதிரி கேட்டீங்க. அதனுடைய அனுபவத்தை நான் உங்கள்கிட்ட ஏன்னா விளக்கமாக சொல்லத்தானே வேணும். அதே நேரத்தில் 2015-16 மத்திய அரசாங்கம் வந்து எங்கள் செட்டிநாடு காட்டன் சேலையை வந்து பிரபலியமாக எல்லா ஊர்லேயும் கேட்டதுனால ஏன் இதை பிரபலப்படுத்தக்கூடாதுன்னு அவங்க நினச்சி தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்டோடு வந்து எங்கள்கிட்ட கேட்டாங்க. அது மாதிரி ஏன் நீங்கள் இதை பண்ணக்கூடாது, நல்லா பண்ணுவோம் சார் அப்படின்னு. அவங்க ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. அதாவது செட்டிநாடு காட்டன் சேலை 60 இந்த மெத்தடில் பண்ணணுங்கிறதுக்காக அவங்களே ஒரு ஆர்டரை போட்டு வச்சுருக்காங்க. 72 ரீடு, அதாவது அதனுடைய ரீடு வந்து 72, பிக்கு வந்து 68லேருந்து 72க்குள்ளே வந்தால் அது செட்டிநாடு காட்டன் சேலைன்னு சொல்லி அவங்களே ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த ரிஜிஸ்டர் பண்ணி இது இருக்கான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக எங்கள்கிட்ட சாரீ வாங்கிட்டு போய் மும்பையில் செக் பண்ணாங்க. அப்போ அதை செக் பண்ணும்போது இதில் சரியான இதாக இருக்கா, அவங்க சாயத்தை பற்றி சொல்லும்போது இது சாயம் எப்படி கேரண்டியாக இருக்குது, கெட்டிச்சாயம்னு சொல்லி எப்படி சொல்கிறாங்கங்கிறத உறுதிப்படுத்துறதுக்காக எங்கள் சாரியெல்லாம் கொண்டுட்டு போய் மிஷின் வாஷிங், ஹேண்ட் வாஷிங், என்னென்ன வாஷ் பண்ணணுமோ அது பூராமே பண்ணி பார்த்து அதை டெஸ்ட் பண்ணதுக்கு பிறகு இந்த இந்தியா ஹேண்ட்லூம் பிராண்டுன்னு சொல்லி
ஒரு சர்டிஃபிகேட் அவங்க தர்றாங்க. இந்தியா ஹேண்ட்லூம் பிராண்டுன்ட்டு ஒரு டேக்கு தராங்க. இந்த டேக்கு கொடுத்ததுக்கு பிறகு திருப்பி ஏன் இதுக்கு ஐஎஸ்ஐ முத்திரை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வச்சாங்க. அப்போவே நாங்கள் இதை 2015 ஒரு மனு கொடுத்தோம் மத்திய அரசுக்கு. இந்த மாதிரி எங்களுக்கு புவிசார் குறியீடு முத்திரை கொடுக்கணும், நீங்கள் புவிசார் குறியீடுன்னு தான் அவங்க கேட்குறாங்க. ஜிஐ டேக்குங்கிறதுக்கு தமிழில் புவிசார் குறியீடுன்னு சொல்லி ஒரு அர்த்தம் இருக்குது. அந்தபடி நீங்கள் மனு தாக்கல் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நான் 15வது வருஷத்துலேயே கொடுத்துட்டோம். கொடுத்து 2016 டெல்லிக்கு எங்களை வர சொல்லியிருந்தாங்க. நாங்கள் டெல்லிக்கு 8ஆம் தேதி அங்கே வரணும்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு தகவல் கிடைக்கிறது 26ஆம் தேதி கிடைக்கிது. எங்களுக்கு இந்த 26ஆம் தேதி கிடைக்கும்போது 2 நாளில் எப்படி டெல்லிக்கு போக முடியும் அப்படின்னு யோசனை பண்ணுறோம். ட்ரெயினில் போனால் எப்படி பார்த்தாலும் 2 நாள் 3 நாள் ஆகிடும் இங்கே காரைக்குடிலேருந்து போகும்போது. அப்போ ஃப்ளைட்டில் போடணும். ஃப்ளைட்டில் போட்டால் தான் மாநாள் போட்டு போனால் அந்த டிக்கெட்டு. எங்களுடைய கஷ்டத்தை சொல்கிறேன். அந்த மாதிரி அந்த நேரத்தில் சிரமப்பட்டோம். என்ன செஞ்சோம்னாக்கா ட்ரெயினில் போனால் முடியாதுங்கிறதுனால மீட்டிங் காலையில் 11 மணிக்கு அங்கே மீட்டிங் வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் அதில் குழுவில் நிர்வாக தலைவராக இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க முன்னிலையில் எங்களை கூப்பிட்டு கேட்கணும் என்ன பண்ணலாம் என்ன செய்யலாம் அப்படின்னு ஐடியா பண்ணி. அப்போ நாங்கள் டிக்கெட் என்ன பண்ணோம், ஒரே நாளில் போட்டோம். ஃப்ளைட் டிக்கெட் போட்டால் அப்போ அன்றைக்கி போகும்போது 14,000 ரூபா ஒரு நபருக்கு. அதனால் சரி போட்டு போவோம்னு சொல்லி போட்டாச்சு. ஏன்னா கூப்பிட்டுட்டாங்க சென்னையில் இருந்துட்டு போனோம். அப்போ போயிட்டு அங்கே என்ன பண்ணாங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 16 பேர் இருக்காங்க அதில் கமிட்டி உறுப்பினர்ஸ். அதில் 16 பேர் சுற்றி உட்காந்துக்கிட்டு விவரம் கேட்குறாங்க. அப்போ செட்டிநாடு காட்டன் சேலை புவிசார் குறியீடு கேட்டிருக்கீங்க. இதுக்கு வக்கீல் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஒரு லாயர் இருக்கார், சஞ்சய் காந்தின்னு பேர் அவருக்கு. அவர் அரசு வழக்கறிஞர். அவர் மூலமாக தான் இது போகணும்னு சொல்லி அவர் மூலமாக தான் இந்த பப்ளிகேஷனே போட்டு அவங்க தான் கூப்பிட்டு எங்களை கேட்குறாங்க. நாங்கள் அதுக்கு சம்மந்தமாக போயிருந்தோம். அப்போது ஒரு படத்தை காட்டுறாங்க. படத்தை காட்டி ஒரு போர்டில் அந்த சீரியல் போடுவாங்களா அது மாதிரி போட்டு காட்டுறாங்க. அந்த சினிமா போட்டு காட்டும்போது என்ன கேட்டாங்கன்னா, இது என்ன சேலைங்க சார்னு சொன்னாங்க. கண்டாங்கி சேலைன்னு சொல்லி. கண்டாங்கி சேலை நாங்கள் பார்த்த உடனே தெரிஞ்சுட்டோம். எங்களுக்கு தெரிஞ்சதுனால கண்டாங்கி சேலைன்னு சொல்லி செட்டிநாடு காட்டன் கண்டாங்கி சேலை. செட்டிநாடு காட்டன் கண்டாங்கி சேலைன்னா என்ன அர்த்தம்னு அவங்க எங்களையே கேள்வி கேட்டாங்க. நாங்கள் சொன்னோம், இது கண்டாங்கி சேலைங்கிறது பட்டு கண்டாங்கியில் தான். இது கண்டாங்கிறது பட்டு கண்டாங்கி தான். ஆனால் கண்டாங்கின்னு எப்படி இங்கே காட்டனுக்கு வச்சிங்கன்னு கேட்டான். அதுக்கு நாங்கள் சொன்னோம், இல்லை சார் இது பட்டுல தான் கண்டாங்கின்னு செயற்பட்டு நம்ம நகரத்தார்கள் புறாமே அதிகமாக பயன்படுத்துறது பட்டு கண்டாங்கிலே பயன்படுத்துவாங்க. அதை எங்களை காட்டனில் செஞ்சு தர சொல்லி அவங்க கேட்டாங்க. காட்டனில் செஞ்சு தர சொல்லி எங்களை கேட்டதுனால நாங்கள் அதை செஞ்சு தர முடியுமானாலும் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி கேட்டோம். அதே மாதிரி செஞ்சோம். அதை செஞ்சு கொடுத்ததுனால அது கண்டாங்கின்னு பேர் வந்துருச்சு சார். காட்டனில் செட்டிநாடு காட்டன் கண்டாங்கி சேலைன்னு சொல்லி இது பேர் மறிவிடுச்சு. அதுக்கு பிறகு இப்போ கட்டி வச்சுருக்கீங்களே, இதுவே அந்த நகரத்தார் கட்டின அந்த ஆட்சியோட சிலை தான் உருவம் தான் நிற்கிது. அந்த சேலையை கட்டி நிற்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்போ சரி இது சரிதானே தான் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. திருப்பி எங்கள் சேலை நீங்கள் கொண்டு வந்திருக்கிற சேலையை காட்டுங்க. நாங்கள் சேலையை விரித்து காட்டினோம். விரித்து காட்டினோன்னு அவங்க சொன்னாங்க, இது செட்டிநாடு காட்டன் சேலை தானே அப்படின்னு. ஆமாம், இதுக்கு செட்டிநாடு காட்டன் கண்டாங்கி சேலை தான், இது காட்டன் சேலை தான். ஆனால் பட்டில் வர்ற டிசைனை தான் நாங்கள் இதை அப்படியே காட்டனில் போட்டிருக்கோம். அப்படியே இந்த டிசைன்லாம் யார் பண்ணுறா? எல்லாமே நாங்கள் தான் சார். இதுக்கு தனியாக வடிவமைப்பாளர் அந்த இதெல்லாம் யாருமே இல்லை. நாங்களே இந்த டிசைன் போட்டுருவோம். இந்த பார்டர் எல்லாமே நாங்களே வச்சுருவோம். குறைஞ்சது எத்தனை கலர் இருக்குங்க? குறைஞ்சது 5 கலர் இருக்கும் ஒரு சாரீஸில். அந்த சேரீ எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 கலர் வச்சு போட்டால் தான் இந்த செட்டிநாடு காட்டன் கண்டாங்கி சேலைன்னு அதுக்கு பேர். அப்படியா? இதே இல்லை சார், இது மாதிரி எல்லாமே நிறையவே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வேற இல்லை, காரைக்குடியில் இது மாதிரி இருக்கிற இது எங்கேயுமே கிடையாது சார். இந்த 72 ரீடு பிக்கு எதுவுமே நிச்சயமாக இருக்காது. எங்கே வேணாலும் டெஸ்ட் பண்ணாலும் பாருங்கள், இந்த தரம் இந்த போட்டிருக்கோமே நாங்கள், இது மற்ற ஊர்களில் தயார் பண்ணுற சேலை இருக்காது. செட்டிநாடு காட்டன் சேலைன்னு சொல்லி விளம்பரப்படுத்துகிறாங்க. எல்லா இடத்துலையும் செட்டிநாடு சேலைன்னு போடுறாங்க. ஆனால் அது இல்லை சார், காரைக்குடியில் செய்கிறது தான் செட்டிநாடு உண்மையான சேலை. அப்புறம் எல்லாத்தையும் பார்த்துட்டு சரி
இதை பார்த்துட்டு நாங்கள் திருப்பி ஒரு ஆய்வு வருவோம்னு சொன்னாங்க. வந்து பாருங்கள் நல்லா சரியெல்லாம் பார்ப்போம்னு சொல்லி பார்த்தாங்க. ஆனால் அவங்க குழு எங்களுக்கு தெரியாமையே வந்து ஒரு ஆய்வு பண்ணிவிட்டு போயிட்டாங்க. பார்த்து நம்ம சொன்னது சரியா இல்லையாங்கிறத அதை சரி பண்ணுறதுக்காக அவங்க வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் போய் 2019 இந்த புவிசார் குறியீடுகிற டேக்கு ஐஎஸ்ஐ முத்திரை இன்னொரு பேப்பர் ஐஎஸ்ஐ முத்திரை கொடுத்தாங்க சார். இந்த ஐஎஸ்ஐ முத்திரை வாங்கினது 2019 இது கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இதுக்காக நான் நிறைய சிரமப்பட்டு தான் இதை வாங்கினேன். அந்த புவிசார் குறியீடுங்கிறதுக்கு வாங்கியிருக்கிறதுக்கு பாதுகாப்பு என்னங்கிறது இன்னும் எங்களுக்கு சரியான இதாக தெரியலை அப்படின்னு சொல்லி தான் எங்களுக்கு தெரியும். அது வரல இன்னும். பாதுகாப்பாக இது இருக்குமா, இதே இந்த இதை ஸ்டாக்கில் மற்றவங்களும் தயார் பண்ணுறாங்களா போடுறாங்களாங்கிறத ஒரு இது இல்லாமல் எங்களுக்கு இன்னும் தெரியுது. இதுதான் நிலைமை, எங்களுடைய நிலைமை. இந்த தொழில்துறையில் வந்து சார் இளைஞர்கள் வந்து இந்த தொழிலை கொண்டு வந்து இதாவது பாரம்பரிய தொழில், இது பாரம்பரிய தொழிலை வந்து விட்டு போகாமல் இருக்கணுங்கிறதுக்காக நாங்கள் ரொம்ப முயற்சி பண்ணி தான் இதை செஞ்சுக்கிட்டே இருக்கோம். ஆனால் 40 வயசுக்கு மேலே 50 வயசு உள்ள இவங்கள தான் இப்போ இந்த தொழிலில் இருக்காங்க. யங்ஸ்டரில் வந்து எல்லாருமே தொழிலை, ஏன்னா இது ஒரு இது இல்லாத தொழிலாக இருக்கிறதுனால ஏன் நம்ம இதை போய் செய்யணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இளைஞர்கள் இருக்காங்க. அவங்கள இந்த தொழிலை கொண்டு வந்து அந்த பாரம்பரியமான தொழிலை அழியாமல் இருக்கணுங்கிற எண்ணம் தான் எங்களுக்கு நிறையா மேலோங்கி நிற்கிது. அதுக்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுத்து பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் சார். நவீனமாகிறது வந்து நவீனம் சொன்னால் மாற்றுத்தொழில் ஹேண்ட்லூமுக்கு நவீனமாக வர்றதுக்கு வேலை இல்லை. ஏற்கனவே இப்போ நவீனம் ஆக்கிட்டோம். ஏற்கனவே வந்து 3 அடி பள்ளம் தோண்டி கீழே அந்த பள்ளத்தில் தான் இந்த தறியெல்லாம் போட்டு செட் பண்ணி வச்சுருப்போம். அதில் இருந்து நெசவு நெஞ்சிக்கிட்டு இருந்தோம். இப்போ அதை நவீனமாக்கியிருக்கோம்னா பூராமே எல்லாமே ஸ்டாண்டு தறியாக போட்டாச்சு. பிட்டிங்கில் மரங்களில் செஞ்சு பண்ணி பிட்டிங் பண்ணி ஸ்டாண்டு தெரியாக போட்டு தான் போடுறோம். ஏன்னா பழைய காலத்துல இருந்து அதிலிருந்து மாறணுங்கிறதுக்காக மாற்றிட்டு நவீனமே ஆக்கிட்டோம். இப்போ உள்நாட்டு சந்தையிலே நிறையா இருக்குது. உள்நாட்டு சந்தையில் கொடுக்குறதுக்கு, சேலைகள் கொடுக்குறதுக்கு உற்பத்தி பத்தாமல் இருக்குது. அப்புறம் வெளிநாடுக்கு ஏற்றுமதி பண்ணுறதுக்கு அதிகமான தறியெல்லாம் இருந்தால் தான் அதெல்லாம் ஏற்றுமதிக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை எங்ககிட்ட வாங்கி நாங்களே பண்ணலை, எங்ககிட்ட வாங்குறவங்க அவங்க ஏற்றுமதி பண்ணுறாங்க. அவங்க வந்து எப்படின்னா அவங்க ஏற்கனவே ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்ககிட்ட சேலை 100 சேலை 200 சேலை 300 சேலை கொடுக்குன்னு வாங்குறாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க ஏற்றுமதி பண்ணுறாங்க. அது நிச்சயமாக இருக்குது. சாயத்தொழில் வந்து அதான் இங்கே சாயத்தொழில் கெட்டி சாயம் போடுறது இது ஒரு தனித்தன்மை. இது இந்த சாயத்தொழில் நிச்சயமாக இருக்குது. அது ஒன்றும் மாற்றமே தெரியல. கிட்டத்தட்ட இங்கே ஒரு 10-12 சாயச்சாலை இருந்துச்சு இங்கே காரைக்குடியில். இப்போது வந்து அதை வந்து பொல்யூஷன் கண்ட்ரோலில் கொண்டு வந்ததுனால சாயச்சாலையில் பிரச்சனை இருக்கிறதுனால அதெல்லாம் மூடிட்டாங்க. ப்ரைவேட்டில் வச்சுருந்தாங்க, எல்லாருமே மூடிட்டாங்க. இப்போ 2017 ஒரு மத்திய மாநில அரசியல் 2 பேரும் இணைஞ்சு இந்த ஒரு சாயச்சாலை கட்டி கொடுத்துருக்காங்க. சாயச்சாலைன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 50 லட்ச ரூபா அந்த சாயச்சாலையும் அதனுடைய சுத்திகரிப்பு செய்கிறதுக்காக இப்போ அந்த பதனிடும் சாயச்சாலைங்கிற மாதிரி, அதாவது சுத்திகரிப்பு பண்ணி தண்ணியை மட்டும் வெளியே எடுக்கிறதுக்கு இந்த சாய பவுடர்லாம் எதுவுமே இல்லாமல் நிச்சயமாக சுத்தமான தண்ணியை அதை மீண்டும் பயன்படுத்துறதுக்காக உள்ள ஒரு தொழில் பண்ணி வச்சுருக்காங்க. அது இப்போ கட்டி கொடுத்துருக்காங்க. கூடிய விரைவில் முதலமைச்சர் அவர் வந்து அதை திறந்து வைப்பாங்க. வடிவமைப்பெல்லாம் ரொம்ப பெருசாக இல்லை சார். நமக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ரகங்கள் தான். அந்த ரகங்களை வந்து நாங்களே எல்லாமே வடிவமைச்சிருவோம். இதெல்லாம் போய் அதுக்கு தொழிலை போய் கற்றுக்கிட்டு வர்ற ஒரு நவீனமாக கற்றுக்கிட்டு வந்ததெல்லாம் இல்லை. இது வந்து எப்படின்னா ஒரு டிசைன் போடுறதுனா அதை நாங்களே வடிவமைச்சிருவோம்.
எங்களுக்கு அந்த அனுபவம் இருக்குது. அதே மாதிரி இந்த பார்டரில் வர்ற டிசைனு எல்லாத்தையுமே நாங்களே, ஏன்னா டாபி பாக்ஸில் போடுறதுனால நாங்களே அதை பண்ணிடுவோம். அது இல்லைன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னொன்று அந்த இதில் போடுவாங்க, ஜக்கார்டு மிஷினில் போடும்போது அது நிறைய டிசைன் வரும். இது அப்படி இல்லை, எங்களுக்கு டாபி பாக்ஸ்லேயே வர்றதுனால நாங்கள் எல்லாமே அதில் நாங்களே பண்ணிடுவோம். அது வடிவமைப்பு வந்து எப்படின்னா, டிசைன் வந்து ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொருத்தரை போடுவோம். ஒரு இது வந்து முப்பாகம்னு போடுவோம். முப்பாகம்னா 3 பாகமாக பிரிச்சிடுவோம் அந்த சேலை 48 இன்ச்சு. அதை அந்த மாதிரி ஒன்று போடுவோம். அதே மாதிரி கங்கா ஜமுனா பார்டர்னு போடுவோம். 2 பக்கெட்டு கரை வந்து ஒரு பக்கெட் இருக்கிற கரை மறுபக்கம் இருக்காது. அது உடலில் ஒரு கலரு, 2 பார்டரில் 2 கலர் இருக்கும். அந்த மாதிரி போடும்போது அது ஓடும். அதே மாதிரி பாலும்பழ கட்டம், பழைய பாரம்பரிய சேலைகளில் பாலும்பழ கட்டம், சின்ன செக்குடு போட்டிருப்போம். அந்த செக்குடெல்லாம் ரொம்ப எப்போதுமே ஓடும், அது கலரில் இருக்கிறதுனால. இந்த காரைக்குடி செட்டிநாடு சேலை தயாரிக்கக்கூடிய அத்தனை சேலையுமே எப்போவுமே ஸ்டாக் இருக்காது. அது அப்பப்போ ரெகுலராக கண்டினியூவாக ஓடிடுமே தவிர, ஸ்டாக் இருக்குது, அதனால் எங்களால் விற்க முடியலை அப்படின்ற இடத்துக்கே இடம் இல்லை. அதே மாதிரி கோஆப்ரேஷனில் ஆர்டரே எங்களுக்கு இருக்குது நிறைய. அந்த ஆர்டரே அவங்களுக்கு கொடுக்க முடியல. அது உற்பத்தியை கொஞ்சம் தேக்கம் அடைஞ்சிருக்கிறதுனால கொஞ்சம் கொடுக்க முடியாமல் இருக்கும். ஒரு காட்டன் சேலை நெஞ்சோம்னா காலையில் ஏன்னா முந்தி வந்து காலைல வெள்ளனா 5 மணிக்கெல்லாம் 6 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு நெசவு போயிடுவாங்க. போயிட்டாங்கன்னா சாயந்தரம் 5 மணிக்கெல்லாம் சேலை எடுத்துருவாங்க, ஒரு சேலை நெஞ்சிடலாம். ஆனால் இப்போ அதிகமாக பெண்கள் தான் அதை அதிகமாக இந்த தொழிலில் இருக்கிறோம். இப்போது அதுக்கு காரணம் என்னென்னா, 2 நாள் ஆகும் ஒரு சேலை நெய்கிறதுக்கு. காரணம், காலையில் பிள்ளைகளெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு 10 மணிக்கு தான் தறிக்க வருவாங்க. அப்புறம் சாயந்தரம் 4-5 மணிக்குனா பாதி சேலை நெய்வாங்க. அந்த பாதி சேலை நெஞ்சால் மறுநாள் தான் அந்த சேலையை நறுக்க முடியும். எப்படி இருந்தாலும் 2 நாள் ஆகிரும். ஏன்னா ஒரு சேலை மிதிக்கிறதுக்கு, அந்த நெசவு நெய்கிறதுக்கு கிட்டத்தட்ட 2600 முறை கையை காலை அசைக்கணும். கையை காலை அசைச்சு கை கால் செயல்பட்டால் தான் இது உடல் உழைப்பு அதிகம். அதனால் அந்த மாதிரி பண்ணால் தான் இந்த சேலை ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு ஒரு சேலை தான் ஆகும். ஒரு ஆண்கள் நெஞ்சாங்கன்னா ஒரு சேலை நெஞ்சிடலாம் ஒரு நாளைக்கு. ஆரம்பம்னா ஃபஸ்ட்டு காட்டன் யான் வாங்கணும், கொள்முதல் பண்ணணும். காட்டன் யான், அதாவது மில்லில் தயார் பண்ணுறதுல ரகங்களில் என்னென்ன அது இருக்குன்ட்டு பார்க்கணும். கவுண்டு வந்து 60, 40 நம்பர், 60 நம்பர், 80 நம்பரு, 100 நம்பர்னு கவுண்ட் இருக்குது. இங்கே காரைக்குடியில் அதிகமாக தயார் பண்ணுற ஒரே யான் வந்து 60 நம்பர். 60 நம்பர் வந்து காட்டன் யான். கோயம்புத்தூரில் இருக்கிற NHTC, நேஷனல் ஹேண்ட்லூம் டெவலப்மெண்ட் கார்பரேஷனில் இந்த யானை கொள்முதல் பண்ணணும். அந்த வரும்போது அது காரை நூலாக தான் வரும். காரை நூலாக வரும்போது அந்த காரை நூலை வாங்கி அதுக்கப்புறம் அதை வந்து ப்ளிச்சிங் பண்ணணும். ப்ளிச்சிங் பண்ணி அதுக்கப்புறம் டை பண்ணணும். அதுக்கப்புறம் டை பண்ணி முடிச்சுட்டு கிட்டத்தட்ட அந்த ப்ராசஸ் வந்து இருக்குது, பசை வைக்கிற ப்ராசஸ் இதெல்லாம் இருக்குது. அதை முடிச்சதுக்கு பிறகு தறிக்கு கொண்டு வரணும். தறிக்கு கொண்டு வந்தோன்னா தறி நெசவு நெய்யணும். அந்த நூல் கண்டு தார் சுற்றி கொடுக்கணும். அந்த நூலெல்லாம் தறி போட்டு கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுத்தா அதுக்கு பிறகு தான் அந்த சேலையே தயாரிக்க வரும். அதுக்கு முன்னாடி அந்த சேலை தயாரிக்க வராது. அந்த சேலை வந்துருச்சுன்னு சொன்னால் அது சரி பார்த்தா லேட் ஆகும். எப்படி பார்த்தாலும் அந்த சாயம் போட்டு வர்றதுக்கே ஒரு கலர் போட்டு வர்றதுக்கு 5 நாள் ஆகும் குறைஞ்சபட்சம். 5 நாள் ஆனால் தான் அந்த ஒரு சாயமே எடுக்க முடியும். அந்த சாயம் எடுத்ததுக்கு பிறகு பசை வச்சு அதுக்கு பிறகு ப்ராசஸ் பண்ணி தறிக்கு வந்து அந்த ரீடில் ஏற்றி ரோலில் கொண்டு வந்து அதுக்கு பிறகு தறிக்கு கொண்டு வந்து அப்புறம் வந்து செய்யணும். அதனால் இது நிறைய நீண்ட ப்ராசஸ். இது இப்போது காரைக்குடியில் தயாராகிறது கைத்தறி சேலை. கைத்தறி சேலைக்கு பவர்லூம் சேலைக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டால், ஒரு சேலை நெய்யறதுக்கு 2 நாள் ஆகும். இந்த சேலை 2 நாளைக்கு நெய்யக்கூடிய ஒரு சேலைக்கு கூலி வந்து 450 ரூபா. அந்த சேலைக்கு கூலி. அப்போ ஒரு 2 நாளில் செஞ்சால் ஒரு நாளைக்கு 625 ரூபா தான் அவங்களுக்கு கூலியாக கிடைக்கிது. ஆனால் அந்த விசைத்தறி, பவர்லூம்னு சொல்கிறது விசைத்தறி, அதில் தயாரிக்கும் போது ஒரு சேலைக்கு கூலி 80 ரூபா 90 ரூபா தான்
கொடுப்பாங்க. அது ஒரு நாளைக்கு 5 சேலை 6 சேலை ஓடும். ஒரு நாளைக்கு 5 சேலை 6 சேலை ஓடும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, காட்டன் பை காட்டன் மட்டும் இருக்காது அது. காட்டன்ல நிச்சயமாக பாலிஸ்டர் மிக்சிங் பண்ணுவாங்க. பார்டர்லையோ இல்லை என்று எதுலேயோ வந்து மிக்சிங் இல்லாமல் இருக்கவே இருக்காது. அது போக மத்திய மாநில அரசுகள் ஒரு சட்டம் போட்டிருக்காங்க. 11 டிசைன் வந்து கைத்தறியில் தான் நெசவு நெய்யணும். அது வந்து கதறு, இந்த பட்டு, இந்த காட்டன் சேலைகளெல்லாம். காட்டன் பை காட்டனே பவுர்ணம் சேலை உற்பத்தி பண்ணக்கூடாதுன்னு ஒரு சட்டமே இருக்குது. ஆனால் அதையும் மீறி அதை செய்கிறாங்க. அதை அவங்க வந்து தடுக்கணும். நாங்கள் அதை ஏன்னா இந்த கைத்தறியை நம்பி வாழ்கிறவன எத்தனையோ குடும்பங்கள் இருக்குது. அதையெல்லாம் அது தவிர்க்கிறாங்க. அதை வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதே இந்த கூலி கொடுக்குற விலைக்கு அந்த சேலையை கொடுக்குறாங்க. இந்த ஒரு நாள் ஒரு சேலைக்கு கொடுக்குற கூலி 450 ரூபாய்க்கு அந்த ஒரு சேலையவே கொடுக்குறாங்க, விலைக்கு கொடுக்குறாங்கன்னா அவங்க எப்படி கொடுப்பாங்கங்கிறது மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். அதை சிந்திச்சு பார்க்க மாட்டேங்கிறாங்க. அதை அந்த கைத்தறின்னு சொன்னால் அதுக்குள்ள டேக் இருக்குது, கைத்தறிக்குள்ள முத்திரை இருக்குது. அந்த முத்திரை இருக்கான்னு பாருங்கள். மக்கள் ஏமாற வேண்டாங்கிறதுக்காக இந்த இதை சொல்கிறோம். அந்த பவுர்ணூமில் சேலை தயார் பண்ணுறவங்க அவங்களும் ஒரு நெசவாளி தான். நாங்கள் அவங்கள குறை சொல்லலை. அவங்க குறை சொல்லுங்க. ஏன்னு கேட்டால் அவங்க நெசவு தொழில் செஞ்சு அவங்களும் பிழைக்கிறாங்க. ஆனால் உற்பத்தி பண்ணுறவங்க அவங்க முதலாளிகள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, மாஸ்டர் அவங்க பேர் தொழில் பண்ணணும். ஒரு சேலை மாதிரியே நிற்கக்கூடாது. 10 சேலை ஒரு இடத்துல 100 சேலை கிடைக்கிற இடத்துல விற்கிற இடத்துல 10 சேலையை கொண்டு வச்சுருந்தா எப்படி விற்கும்? அதனால் அவங்க தொழில் அதை கவனிக்கிறாங்க. ஆனால் மக்கள் விழிப்புணர்வு வரணும். ஏன்னு கேட்டால் இந்த கைத்தறி சேலைக்கு கைத்தறி வந்து வாழ்வாதாரம் அவங்களுக்கு பாதிக்குது. அந்த பாதிக்காமல் இருக்கணும்னு சொன்னால் அந்த சேலையை வந்து குறைச்ச வாங்கிக்க. இந்த கைத்தறி சேலைன்னு சொன்னால் கைத்தறி முத்திரை கேளுங்க. இந்தியா ஹேண்ட்லூம் பிராண்ட், இந்தியா ஹேண்ட்லூம் பிராண்ட் கொடுங்க. அரசு முத்திரைகள் கொடுக்குது, ஆனால் தவிர்க்கிறாங்க. மக்கள் அதில் இல்லை விலை கம்மியாக இருக்குன்னு சொல்லி அதை வாங்குறாங்க. அது ஒன்றும் நாங்கள் அதை கட்டாயப்படுத்தலை சொல்கிறேன். இருந்தாலும் உங்களுடைய நிலைமையை சொல்கிறோம். கைத்தறி நெசவாளர்களுக்கு ஆதரவு கொடுக்கணும். மக்கள் ஆதரவு கொடுத்தீங்கன்னா இந்த பழமை மாறாமல் இந்த பழைய சேலைகள், பாரம்பரிய சேலைகள் வந்து பாரம்பரியமாக தொழிலை வந்து அழியாமல் இருக்கும். அதனால தான் அதை சொல்கிறோம். ஏன்னா இது வந்து பெருத்துருச்சு. இப்போது இனிமேல் நம்ம இதை போய் கேட்டு என்ன பண்ணுறோன்னா, அப்போ என்னாங்கன்னா அந்த பாரம்பரிய தொழில் அழியும். அந்த அழிய விடாமல் பாதுகாக்கணும்னு சொன்னால் கைத்தறி சேலையை நீங்கள் அனைத்து கடைகளிலும் எல்லா கடைகள்லையுமே விற்கிறாங்க. கைத்தறி சேலையை தான் விற்கிறாங்க. இதே விலைக்கே விற்கிறாங்க. நாங்கள் என்ன இந்த கைத்தறி சேலை என்ன விலை வருதுன்னா, மொத்த விலையாக போடுறாங்கன்னா ஒரு கடையில் 900 ரூபாய்க்கும் கூட விற்கிறாங்க. கைத்தறி காட்டன் சேலைன்னு சொல்லி போர்டு போட்டிருக்காங்க. உண்மையிலே கைத்தறினா கைத்தறிக்கு உண்டான அந்த ஆவணங்களை கேளுங்க, டேக்கு கேளுங்க. டேக் இருந்துச்சுன்னா தான் இது கைத்தறி. இந்தியா ஹேண்ட்லூம் பிராண்டு முத்திரை இருந்தால் கைத்தறி. இது மத்திய அரசால் வழங்கக்கூடிய கைத்தறி முத்திரை, ஹேண்ட்லூம் மார்க்குன்னு இருக்கும். அதில் இது வந்து சேலையில் இருக்கான்னு கேளுங்க. அந்த கைத்தறின்னு சொல்கிறாங்கல்ல, அவங்கள்ட்ட இது கிடைக்காது, நிச்சயமாக கிடைக்காது. ஏன்னா இது மத்திய அரசில் தான் கொடுப்பாங்க, அவங்கள்ட்ட தான் வாங்கணும். அதனால் இது போக இந்த இந்தியா ஹேண்ட்லூம் பிராண்டுன்னு இருக்கு பார்த்தீங்க, இந்த முத்திரை தான் இந்தியா ஹேண்ட்லூம் பிராண்டு. இந்த ஹேண்ட்லூம் பிராண்ட் இருக்கான்னு கேளுங்க. இருந்துச்சுன்னா கைத்தறி, இல்லைன்னு சொன்னாக்கா அது பவுர்ணம் சேலை. அதில் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இதை காட்டுறேன். அதே மாதிரி எங்கள் இதில் கைத்தறி சேலைகளை செய்யக்கூடிய இது வந்து பவுர்ணம்லேயே போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதை சொல்லி தான் செட்டிநாடு காட்டன் சேலையே போடுறாங்க. செட்டிநாடு காட்டன் சேலைங்கிறது உண்மையிலேயே காரைக்குடியிலே தயாராகிற காட்டன் சேலை தான் ஒரிஜினல் காட்டன் செட்டிநாடு காட்டன் கண்டாங்கி சேலை. மற்றதெல்லாம் எல்லாமே போலி தான். அதை முதல்ல தெரிஞ்சுங்க. அதுதான் மெயின் பாயிண்ட்டு. ஏன்னா எல்லாருக்குமே அதை சொல்லி காரைக்குடி சேலை, செட்டிநாடு சேலை, சேலை போய் கேட்கும்போது அதை கேட்குறாங்க. செட்டிநாடு சேலை கொடுங்கன்னு கேட்குறாங்க மக்கள். அவங்க என்ன சொல்கிறாங்க, அது எதாக இருந்தாலும் சொல்லி தூக்கி போட்டு இதுதான் செட்டிநாடு சேலைன்னு காட்டுறாங்க. அதுதான் சொல்லிட்டு வாங்கிட்டும் போகிறாங்க. ஏன்னா அது ஏமாறாதீங்க. காரைக்குடியில் தயார் பண்ணதுன்னா காரைக்குடிக்கான இந்த மாதிரி ஹேண்ட்லூம் முத்திரை எல்லாமே இருக்கும். அதை நம்பி வாங்குங்க. நெசவாளர்களுக்கு வாழ்வாதாரம் கொடுங்க. கைத்தறி பாரம்பரிய சேலைகள் அழியாமல் இருக்கிறதுக்கு மக்கள் தான் அதை ஊக்குவிக்கணும்.